ஸ்ரீ மடாவலம் காமாட்சி அம்பாள் அனுகிரகத்தினால் பாக்கியம் பெற்ற ஸ்ரீ லோகேஸ்வர சரஸ்வதி சுவாமியான அனுகிரகத்தோடு பாவிக்கும் 13 வயசில் மகா துறவியாக அம்பாள் தேர்ந்தெடுத்து சந்நியாட்சி தீட்சை வாங்கி சிறு பால சந்நியாட்சி அப்படின்ற சமர்ப்பணம் இந்த பூமிக்கு இந்த தேசத்துக்கும் இவ்வுலகத்துக்கும் காரணத்துவமாக ஜெகத்குரு ஆத்மரூபத்தில் இதை பரிபத்தனை செய்தார். அந்த ஆத்மரூபமே ஆனந்தத்தை வேத வித்யானமாக சமர்ப்பணமாக ஜெகத்குரு பரிபூர்ண பூர்த்தி பண்ணிவிட்டார். இது எப்படின்னா, சங்கல்பம் அப்படின்றது யோகம் சொல்வா. யோகம் என்பது உலகத்தில் ஆனந்தத்தில் எல்லையில் அளவில்லாத எல்லையும் சொல்லுவோம், அளவில்லாத ஒரு பிராப்தம் சொல்லுவோம், அளவில்லாத இந்த பூமியில் நிறைய பிராப்த பரிபத்தனம் சொல்லுவோம். அதுதான் தேசம். இவ்வுலகம் என்றது தேசம். பாரதி தேசத்தில் ஸ்ரீ ஆதிசங்கர் ஜெகத்குரு வந்து ஸ்தானம் பெற்று இப்பூமியில் விஷாகலத்துடைய விஷான அனுகிரகத்தோடு பூர்த்தி பண்ணார். இந்த விஷாகரத்தோடு பூர்த்தி பண்ண ஒரு வேதம் யோக நிலை என்ற தியானமே விசேஷம். அந்த வேதம் வித்யானம் என்பது ஸ்ரீ சரஸ்வதி சுவாமி அனுகிரகத்துவ பாக்கியம் பெற்ற லோகேஸ்வர சரஸ்வதி சுவாமிகள் வந்து ஸ்தானம் பண்ணி அனுகிரகம் வந்து பூஜித்துப்பட்டு தியானம் பண்ணி பரிபூர்ணம் பண்ணிகிட்ருக்கா. அவள் கல்வியோ உலகத்துடைய சரஸ்நாமமோ உலகத்துடைய பாஷாங்கமோ எதுவும் எடுப்பதில்லை. இதன் பெயர் தான் துறவி. ஏன் இந்த துறவிக்கு பாஷாங்கம், இந்த உலகத்துடைய கல்வி, உலகத்துடைய சேமநிலை இதெல்லாம் புரிய? இப்பூமியில் மாயை தரணை தந்திரங்கள் அதிகமாக இருக்கிறது. மாயை தந்திரை அதிகமாக இருக்கிறதுனால இந்த இயற்கையின் பாஷகத்திலேயே அவளை விட்டு சந்நியாட்சி பண்ணியிருக்கா. அதுதான் இந்த கோயிலுடைய பெரிய பிரம்மாண்டம். அப்படி சொன்னேன்னா, இந்த கோயிலுடைய பிரம்மாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சந்நியாட்சியுடைய பிராப்தம். சந்நியாட்சியுடைய பிராப்தம் என்பது அனுகிரகத்தை பிராப்திக்கக்கூடிய யோகம். இதுதான் பலம். பலம்னா என்ன? ஒரு குரு நமக்கு தேவை. இந்த குரு எப்படி நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டுன்றா. எல்லாருக்கும் குலதெய்வம் உண்டுன்றா. யாராருக்கும் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு குரு உண்டுன்னு யாருன்னா யாசித்தாலா? சிந்திப்பவது எதுவும் இல்லை. ஆனால் ஒரு குரு நமக்கு எப்பவும் தேவை. ஏன்னா சங்கல்பம் சமர்ப்பணம். எல்லாரும் போயிட்டேன்னா ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு குழப்பத்திலேயோ ஏதோ ஒன்று பண்ணேன்னா, ஏதாவது ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு ஜீவ பூர்த்தி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறான்னா, ஒரு குரு யாரோ தேட சொல்கிறா. அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு குரு தேவை. அந்த குரு தேடுற சக்தி அன்னியாக நமக்கு கொடுத்துருக்கா. அது எப்படி பார்த்தீங்கன்னா, மடாவலம் காமாட்சி அம்பாள் கோவிலில் அவா இடத்துல அந்த புல்லாண்டா வந்து நன்னா பேஷா பண்ணி அனுகிரகத்தோடு வாங்கியிருக்கா. அவள் எப்படி வாங்கியிருக்கான்னா, எல்லாரும் வந்து நம்ம வந்து இந்த பிள்ளை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மடாவளத்தில் அப்படி இல்லை. தாயே போயிட்டு காமாட்சியே போயிட்டு எப்படி பண்ணியிருக்காள்னா, அவள் ஜனிக்கும் போதே 3 மாதத்தில் அவள் கருவு போய் நின்னதுனால தந்தைக்கும் தாய்க்கும் ஒரே நினைவில் அவள் தரிசனம் கொடுத்து, இந்த பிள்ளை இந்த பூமிக்கும் இந்த தேசத்துக்கும் தான் அப்படின்னு அவள் சொல்லி, இந்த பூமிக்கு அவள் 13 வயசில் எனக்கு தாரவாத்து சந்நியாட்சி கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த சந்நியாட்சி கொடுத்துருன்னு சொல்லக்கூடிய பாக்கியம் அவங்க பெற்றவார் பாக்கியத்துக்கு அவள் வந்து நேரடி தரிசனம் வந்து சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கா. எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா? இது வந்து பாராங்கலத்தோடைய பீடாதிபதியும் இல்லை, இப்போ சமநிலை பாகவத்துக்கும் இல்லை. ஆனால் அம்பாள் வந்து தேர்ந்தெடுத்த இந்த புனர்புதாய பஞ்சமாட்சணத்தில் தை மாசத்தில் அவளுக்கு புனர்பூஷ நட்சத்திரத்தில் வந்து அவளை வந்து தேர்ந்தெடுத்து ஸ்தாபனம் பண்ணா.
அவளுடைய கருணை, அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோப்பனார் பேர் முரளி சுவாமி, அன்னை பேர் ஜோதிமணி தாயார் அம்பிகா. அப்படி ஒரு ஸ்தானத்தில் வந்து அம்பாளை கேட்டு இந்த இடத்துல வந்து மகாபிரம்மத்துடைய இந்த துறவியானது தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. என்ன சொன்னேன்னா, ஒரு காலநிலை என்பது இயற்கையின் தவத்தினால் பெற்ற ஒரு பிள்ளையினால் மட்டும்தான் இந்த தரிசனத்துக்கு நிகழ்ந்து பண்ண முடியும். இதுதான் சாஸ்திரம் கூறுகிறது. என்னென்னா, இன்றைக்கி சாஸ்திரம் கூறுதுன்றதே வந்து ஞானத்தில் கூறுறது தான் சாஸ்திரம். சாஸ்திரம் என்பதே சம்பிரதாயத்துக்கு வரக்கூடிய விசேஷமே வந்து பெரியவங்க இதை பெரியவங்க அதை தான் பண்ணா அப்படின்னு சொல்கிறதே வந்து பெரியவங்களால் அகப்பட்ட ஞானத்தில் வருவது தான் வந்து அகத்திலிருந்து ஞானத்தில் வருது தான் எழுத்து ரூபமாக ஓலைச்சுவடிலையோ அவள் பக்தியிலையோ அவளுடைய எழுத்து வடிவத்திலேயோ எழுதி வச்சிருக்கா. இதுதான் வந்து யோகம் சொல்கிறது. இதுதான் வந்து ஜாதகத்தில் நம்ம வந்து எல்லாத்துக்கும் பஞ்சாக்ஷர வஷனம் சொல்கிறது, எல்லாமே சொல்கிறது. கருட புராணம், ஏகதானம், பத்ராட்சணம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் சொல்கிறது தான் ஒரு யோகம் சொல்லுவாள். இந்த யோகக்காரர்கள் எங்கே வருதுன்னா அம்பாலாண்ட தான் வருது. எப்படி வருதுன்னா யோக அக்ஷ வித்யானா என்ன? அது ஒரு சாஸ்திரத்தில் ஒரு பக்தி கூடணும்னா அவளுடைய பக்தி எப்படி வரணும்னா அகத்திலிருந்து வரும். எப்படின்னா அந்த உணர்வு கடவுளை எங்கே பார்க்குறதுன்னா பார்த்தீங்கன்னா பக்தியில் எப்படி பார்ப்பா? உணர்வு ரூபமாக பார்ப்பா. உணர்வு ரூபமாக எப்படி பார்ப்பா? சுவாமிக்கு வந்து கற்பூரத்தை ஏற்றியோ சூடத்தை ஏற்றியோ ஒரு ஊதுவத்தி பந்தத்தை ஏற்றியோ பார்ப்பா. அவள் எதுக்கு பார்க்குறா? அவளுடைய உணர்வு உள்ள இருக்கக்கூடிய உணர்வு ஆனந்த யோக பரிபத்தனா அப்படின்றதுனால சுவாமியை தரிசனம் பண்ணுறது. அதுதான் வந்து இந்த புல்லாண்டான வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் ஸ்தானம் பெற்று அவளுடைய பாக்கியங்கள், அவளுடைய தரிசனம், அம்பாள் தரிசனத்தை காட்டி அவருடைய வேணும் என்ற இந்த தேசத்துக்கும் இந்த பூமிக்கும் வந்து பாவிக்கணும் அப்படின்றதுனால இதை வந்து அம்பாள் பரீட்சணமாக பண்ணி அவள் கையில் இருந்து நான் தத்து கொடுத்து இந்த தீட்சையின் பாக்கியத்தை தண்டத்தை வந்து பரிபத்திரம் பண்ணா. இங்கே வந்து அதிகபட்சமாக என்னென்னா வேத சாஸ்திரங்கள் அதிக பிரம்மம் உண்டு. வேத சாஸ்திரங்கள் எப்படி உண்டு? அதிகபட்சமான பிரம்மம் உண்டு. வேதங்கள் ஞான வடிவத்தில் வந்த ஸ்தானம்தான். இந்த ஸ்தானத்தில் வேத வித்யாயனம் சொல்லுவா. வேத வித்யாயனம் என்ன? ஒரு பாராயணம் பண்ணாத வேதம் வருதுன்னா எப்படி இருக்கும்? அக்ஷரமாக இருக்கும், பிராப்தனமாக இருக்கும். இதுதான் அக்காலத்தில் என்ன சொல்லலான்னா சாஸ்திரம் கூறுகுது. அதே சாஸ்திரத்தில் இப்போ வரக்கூடிய கலியுகத்தில் என்னென்னா இந்த சாஸ்திரத்தில் அம்பாள் வந்து பரிபக்ஷணமாக வந்து இங்கே சுவாமமாக பண்ணிகிட்ருக்கா. வேதம், குருபத்தியம், குரு பரிபூர்ணம், குரு அக்ஷாரியோடைய இந்த ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. அதனால் எல்லாரும் ஒரு ஆத்மாத்துடன் இங்கே வந்து நிறைய அதிசயம். இங்கே வந்து அவளுக்கு வந்து பெரிய தெரியக்கூடிய அதிசயம். அம்பாள் அழகாக பேசுவா. அழகாக வந்து பாவனையுடைய முகத்தை வந்து லட்சணமாக வச்சுருப்பா. லட்சணம்னா என்ன? 5 வழி கிளம்பக்கூடிய யோக லட்சணம் சொல்லுவா. பிரகாஷம், போஷானம், தன்யோ பாவனம், சகல சம்புத்திரம், காரிசித்தின்னு சொல்லுவா. இந்த 5 தலத்தோடைய விசேஷமானது மகாலட்சுமியோடைய அம்சாசனம் சொல்லுவா. புருஷ லக்ஷணம், விஷாக்க லக்ஷணம், பூத்தன லக்ஷணம், பஞ்ச அவேஷாந்த லக்ஷாய நிதமான லக்ஷணம், கிருதயோதஸ்ய சர்வ வித்யான அப்படின்னு இருப்பா. அப்படி இருக்கும் போது லோகம் என்பது பாக்கியம். அந்த ஸ்தானம்தான் இங்கே மடாவல ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோவிலில் அனுகிரகம் பற்று அம்பாள் ஆசி பொந்து ஸ்ரீ லோகேஸ்வர சரஸ்வதி சுவாமிகளை ஸ்தாபனம் பண்ணி பிராப்தி அவள் இந்த பூமிக்கு வேணும்னு சொல்லி அம்பாளாக வந்து அவள் கனவுல போய் சொல்லி இதை இந்த பூமிக்கு ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. இது அனைத்து மக்களும் புரிஞ்சு இந்தவுடைய பிராப்தம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது, எல்லாருக்கும் இந்த பரிபத்தனம் கிடைக்க வேண்டும். எல்லாரும் அதை வந்து சேவிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லார் பக்திக்கும் மனசுக்கும் ஆனந்த நிலையோடு பிராப்திக்கணும். அதுதான் வந்து இந்த பூமிக்கு இதை நம்ம வந்து புகைப்படுத்தி ஆனந்தத்தோடைய வேதம் வித்யாயனப்படுத்தி சொல்லி எல்லாருக்கும் அந்த ஸ்தாபனத்தை எடுத்து உபதேசிக்கிறோம். ஆனந்த ஜெகத்குரு ஆதிசங்கருடைய பரிபூர்ண ஆத்மா ரூபம்
இங்கே இருக்கிறது. ஆனந்தத்தோடு வந்து சேவிங்கோ, குரு தரிசனத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இருக்கும்.